இந்த பொண்ணு புதுசா இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கா. வந்து பார்த்தா ஓனர் நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. என்னடா அந்த ரூல்ஸ்னு பார்த்தா, சத்தம் போட்டு பேசக்கூடாது, மியூசிக், பார்ட்டி, டான்ஸ்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத பூனைக்குட்டி ஒன்று இருக்கு. அதுக்கு கரெக்டா 5:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். டேபிள் மேல ஒயின் பாட்டில் இருக்கு. அந்த ஒயினை 6:30 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள மட்டும்தான் குடிக்கணும். வீட்டுல இருக்க சோஃபா நல்லா மெத்துன்னு சூப்பரா இருக்கும். அதுக்காக எந்த காரணத்தை கொண்டு சோஃபால தூங்கக்கூடாது. பெட்ரூம்ல மட்டும்தான் தூங்கணும். தெற்கு பக்கம் இருக்க ரூம் கதவை என்னைக்குமே திறக்க கூடாது. இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் நீ ஃபாலோ பண்ணா உன்னோட வாடகை பாதியா குறைக்கப்படும் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்த இந்த பொண்ணு கரெக்டா 5:30 மணிக்கு பூனைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. பார்த்தா கண்ணுக்கு தெரியாத பூனை சாப்பாட்டை காலி பண்ணிடுச்சு. போர் அடிக்குதுன்னு டிவி போட்டா டிவியும் ஒர்க் ஆகல. கடுப்பான இந்த பொண்ணு அட்லீஸ்ட் அந்த வயனையாச்சும் எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி கிடக்க முடக்கன்னு வயனெல்லாம் குடிச்சிட்டு அந்த சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா அங்க சத்தம்னு வந்து பார்த்தா தெற்கு பக்கம் இருக்க ரூம் கதவு திறந்து கிடக்குது. இதை யாரா திறந்து வச்சதுன்னு மெல்ல மெல்ல உள்ள வந்து இந்த பொண்ணு யாரதுன்னு கேட்டா, அவ்வளவுதான், இதோட அந்த பொண்ணோட கதை க்ளோஸ்.